ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பிகினர்ஸ்க்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கான மாவு வந்து எந்த ரேஷியோவில் எப்படி கரெக்டாக அரைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டம்ளரில் 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் எடுத்தாலும் 4க்கு 1 அதுதான் ரேஷியோ. 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துகிட்டு அதுக்கு 1 டம்ளர் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். ரெண்டையும் ஒரு 6 மணி நேரம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நான் அரைப்பேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சு அரைக்க வேண்டாம். 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. இதோட வந்து நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணுன்னு தேவையில்லை. வெந்தயம், அப்புறம் ஒருத்தவங்க சோயா, இதெல்லாம் ஜவ்வரிசி இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க இட்லி சாஃப்டாக இருக்கிறதுக்கு. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கழுவிட்டு ஊற வச்சாச்சு. ஊற வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாம். இப்போ உளுந்து மட்டும் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். உளுந்து வந்து ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம், சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சா போதும். கண்டிப்பாக இது வந்து அரை மணி நேரம் கண்டிப்பாக அரைக்கணும். உளுந்தை வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும் நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கனால. இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மாவு நிறைய காணும். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ஓட விட்டுருங்க. ஓட விட்டுட்டு சைடில் இருக்கலாம் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். ஒரு கிரைண்டரில் வந்து சைடில் கொஞ்சம் உளுந்தெல்லாம் அரைப்படாமல் நின்றுடும். அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் தண்ணியே சுத்தமாக ஊற்ற வேண்டாம். ஊற்றாமல் நல்லா ஓட விட்டு மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க உளுந்தை. உளுந்து மாவு வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டால் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ உளுந்து அள்ளிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட போகிறேன். இப்போ வந்து அரிசி போட போகிறேன். அரிசி வந்து சீக்கிரம் மசிஞ்சிரும். நம்ம 6 மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறனால ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே அரிசி வந்து நல்லா மசிஞ்சிரும். டோட்டலாக நம்ம ஒரு 3/4 மணி நேரத்தில் மாவு அரைச்சி முடிச்சிடலாம். அதை விட இன்னும் டைம் ஆகாது. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் மசிஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடினா போதும். இதை வந்து நீங்கள் நல்லா நைஸாக கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிங்கனாலும் இட்லி நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஆனால் தோசை ஊற்றுறதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் அரைப்பட்டோடனே நான் வந்து எடுத்துருவேன். அவ்வளோதான், மாவு வந்து இப்போ எடுத்துடலாம். 2 டைம் எடுத்து கலந்து வச்சிடலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து கலந்து வைங்க. நல்லா பொங்கி வரணும். நல்லா பொங்கி வந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் சால்ட் உப்பு தான் போடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேண்டாம், ரொம்ப தண்ணியாக வேண்டாம். இந்தளவு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கரைச்சிட்டு இது ஒரு 6 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடலாம். 6 மணி நேரம் கழிச்சு மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிடலாம். நான் வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இனி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன் எப்பயுமேவும். அப்போ தான் அடிமாவு வரைக்கும் நம்ம இட்லி ஊற்றினாலும் நல்லா கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் வேணால் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ இட்லி ஊற்றிடலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசை ஊற்றிருக்கேன் பாருங்கள். தோசை எவ்வளோ ஹோல்ஸோடு எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். தோசையும் ரொம்ப நல்லா வரும் இந்த மாவில். நீங்கள் பணியாரம் ஊற்றினாலுமே பணியாரமும் நல்லா வரும் இந்த மாவில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தோசையும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.